பிதாவின் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார், பூமியில் இருக்கிற எருசலேமிலே காத்திரு. அது காத்துல போச்சு. நல்ல விசுவாசி, நல்ல சரியான ஒரு கிருபை பெற்ற மனுஷன், இயேசுவோட பின்பற்றி வந்த மனுஷன் என்ன செய்யணும்? 12 பயந்து இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறார், ஊதுறார், இந்த பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஊதுறார். ஃபஸ்ட்டு அனாயிட்டிங். 2வது பூட்டப்பட்ட அறை. அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கான். பயம் தானே, லாக்டவுன் மாதிரி. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வராரு உயிர் தெரிந்த சரீரத்தில். அவங்களால புரிஞ்சிக்கல யாருன்னு. ஏன்னா 3 நாள் முன்னே அடிச்சு கிழிச்சு முகம் ரூபம் காரி துப்பி மயிரை பிடுங்கி தலை தாடி மயிரெலாம் சொல்கிறேன். அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர் செத்ததே நல்லது. அப்படி ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனை அது. இதுவரை யாருமே சகித்ததில்லை. நேராக சிறையில் அடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தெரு அடிச்சு இழுத்துன்னு போய் அவ்வளோ அவமானப்படுத்தினால அதெல்லாம் நினைக்கிறப்பவே கதி கலங்குது சீடர்களுக்கு. 5 அப்பம் 5000 மீன் வந்தது. செத்தவனெல்லாம் எழுப்பினாரு. இப்படி ஒரு கையை உயர்த்தி இப்படி ஒரு கையை உயர்த்தினார்னா இந்த பக்கம் ஒரு 50 பேர், அந்த பக்கம் ஒரு 50 பேருக்கு கை கால் விளங்காமல் போய் ரத்தம் வந்து எடுத்தானா. நாங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சோம். சுத்தமாக தெரியல. நம்ம தேவ ஆட்டுக்குட்டி உலக பாவத்தை தூக்கி சுமக்க வந்ததுன்னு அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு சரீரத்துக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அதுதான் தெய்வம். கட்டாட்டம் அப்படி தான். அப்படி உக்காந்துருக்கான். திடீர்னு இயேசு வர்றாரு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே திருடம் போந்த மாதிரி பார்க்குறானுங்க எல்லாம். கதவு பூட்டியிருக்கு. உள்ளே வந்து இயேசு வர்றாரு. இப்போ இயேசு நீங்கள் ஜெப நேரத்தில் நல்ல மிட் நைட்டில் மாடியில் போய் ஜெபம் பண்ணுறீங்க. இயேசு வந்து பின்னாடி தட்டுறார். ஃபஸ்ட்டு நினைக்கிறது ஏம்மா. அப்புறம் இயேசுன்னு பார்த்தா அங்கேருந்து குதிக்கிறோன்னு இருக்கான் பயந்து, பேய் வந்துருக்குதுன்னு. ஐயோ, அவர் சமுத்திரத்து மேலே நடத்தாலும் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆவின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயந்த ஜனங்க. அவ்வளோ தைரியசாலிங்க இதுங்க. அதுதான் சொல்கிறேன். அப்புறம் பாரு, ஆவிக்கு கையும் கிடையாது காலம் கிடையாது. நான் பாரு ஆவியெல்லாம் இல்லை அப்படின்னோடனே, அப்பா ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறீரு. நடக்க போகிறேன்னு காலையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டு 9 மணிக்கு நடக்க போகிறது. காலைல 9 மணிக்கு சொல்லிட்டா நீங்கள் வரப்போகிறீங்க, நாங்களும் அப்படியே கொஞ்சம் பார்த்துன்னு இருப்போம். திடீர்னு நடந்தீங்கன்னா எனக்கு இதுங்களுக்கு பிசாசு தான் ஞாபகம் வருது சீடர்களுக்கு. ஏன் உடம்பு சரியில்லை, உனக்கு எதை பண்ணிட்டான். மாமியாருக்கு யார் பண்ணுவா? மருமகளுக்கு யார் பண்ணுவா? மாமியார். இவர் அல்லவா தீர்க்கதரிசி. அது ஏற்கனவே பவஞ்சின்னு இருக்குது. இதை இயேசுவே பார்த்தாலே பேயின்னு சொல்கிற பாவி பசங்க இவனுங்க. இவங்களை என்ன பண்ண முடியும்? இது அவருன்னு தொட்டு கூட வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறார். இந்த 12 பார்த்து கொஞ்சம் 50 பேர் சேர்ந்தான் இந்த குரூப்பை. இவங்களே இந்த மூசாம்பரத்தையே வச்சுருக்காரு. நான் டிகிரி ஹோல்டர் என்னுவான், ஒருத்தன் பிஜி படிச்சேன்னுவான். இதெல்லாம் நடக்கும் தானே, மனசு